காணும் காலங்கள் கல்லூரியின் கதை தொடர்கிறது. மூர்த்தி அண்ணே, சொல்லுங்க. இந்தாங்க உங்க 500 ரூபாய் பிடிங்க. கணேசண்ணே உங்க 500 பிடிங்க. எனக்கு சாமி 500. தம்பி, கன்வீனியன்ஸ் காசு 300, ட்ரெஸ் காசு 500, டிஃபன் பேட்டா 150, ஆக மொத்தம் 950. நீங்க கொடுக்கறது 500, பேலன்ஸ் ஷூட்டிங்ல கேக்குற மாதிரியே அம்புட்டிங் கேட்டா எப்படி? தம்பி, இதெல்லாம் யூனியன் ரூல்ஸ் தம்பி. ஏங்க இங்க என்ன எந்திரன் படமா எடுக்கிறோம் பெரிய பட்ஜெட்ல பண்றதுக்கு? இது ஒரு தந்திரன் டிராமா, இவ்வளவுதான் பண்ண முடியும். இங்க பாரு தம்பி, எங்கேயா இருந்தாலும் நடிப்பு ஒண்ணுதானே தம்பி. ஆமா, இவர் பெரிய கமலஹாசன் 10 கெட்டப்ல தசாவரம் நடிக்கிறாரு, காராரா பேமெண்ட் கேக்குறாரு. அட்மாஸ்பியர்ல நிக்கிறதுக்கு இதுவே அதிகங்க. தம்பி, என்ன நீங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட், நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி தானே தம்பி. அண்ணே போதும், வலிக்குது. தம்பி, இன்னும் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்கு? ஏன், என்ன விஷயம்? ஒரு மெகா சீரியல்ல அப்பா கேரக்டர் கேக்குறாங்க. எப்படியும் ஒரு 4 வருஷம் போகும். நமக்கு எப்போ ஷூட்டிங் முடியும்னு தெரிஞ்சா நான் கமிட் பண்ணிடுவேன். இன்னும் 4 நாளைக்கு இந்த ஃபுல் செட்டப் தேவைப்படுது. ராகிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம முடிச்சுக்கலாம். சரி தம்பி. அப்ப நாளைக்கு இதே இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள் இதே செட்டப் தானே? ஆமா ஆமா ஆமா. இன்னொரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டிஎஸ்பி, எஸ்பி, ஏன் சைலோ வண்டியை கூட கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஐயா, ஓவரா நடிச்சு உள்ளதையும் சொதப்பிறாங்க. கிளம்புங்க நீங்க போல. அப்போ 6 மணிக்கு வடபழனி பிக்கப். ஆமண்ணே, நீங்களே கேள்வியை கேட்டுக்கிட்டா காலேஜ் ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? கிளம்புங்க நீங்க போல. சார். எஸ் சார். 50 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிக்கிறீங்களே. அபூத் 4 1 1 டிஸ்பஸ்.